சிறப்புரை ஆற்றுவதற்காக வேண்டி சமரசம் என்கிற ஒரு மாத இதழ் எல்லோரும் படிக்கலாம். யார் படித்தாலும் நாட்டினுடைய நடப்பை அதிலே அறிந்து கொள்வார்கள். குறிப்பாக உலமாக்களுக்கு அன்றைய ஜும்மாக்களினுடைய விஷயங்களிலே என்ன பேசலாம் என்று யோசிக்கிற போது சமரசத்தை திறந்து விட்டால் ஏதாவது ஒரு தலைப்பு கிடைத்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு மாத இதழ், ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையினுடைய பொறுப்பாசிரியராக இருக்கக்கூடிய மற்றும் ஜமாத்தே இஸ்லாமிய ஹிந்தினுடைய மாநில ஆலோசனை குழு உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் VS முகமது அமீன் அவர்களை இந்த ஐக்கிய ஜமாத் மற்றும் இஸ்லாமிய கூட்டமைப்பு நடத்தக்கூடிய மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தில் பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். அளவில்லா கருணையும் ஈடு இணையில்லாத பெரும் கிருபையுடைய எல்லாமல்ல ஏக இறைவனின் அருள் பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். வக்ஃபு சட்டத்தினுடைய பிரச்சனைகள் என்ன, அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்ன, இதை எதிர்த்து நாம் ஏன் இங்கே தொடர்ந்து கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்று பல்வேறு தளங்களிலே உரைகளின் வாயிலாக, தொலைக்காட்சி விவாதங்களின் வாயிலாக, இன்னும் பல்வேறு கருத்துக்களை நாம் கேட்ட வண்ணம் இருக்கின்றோம். தொடர்ந்து எனக்கு பின்னால் பேச இருக்கக்கூடிய பேச்சாளர்களும் அது குறித்து விரிவாக பேச இருக்கின்றார்கள். ஆனால் இப்போது நம் முன்னால் இருக்கக்கூடிய இந்த சவாலை எப்படி முறியடிக்கப் போகிறோம்? எத்தனை ஆண்டு காலம் நாம் இப்படியே போராடிக்கொண்டே இருக்க போகிறோம்? இதற்கான தீர்வுதான் என்ன? இனி நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை குறித்து தான் நான் இங்கே அதிகமாக கவனப்படுத்த விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் அதுதான் இன்றைக்கு மிக முக்கியமான சவாலாக இருக்கின்றது. நிறைய அச்சுறுத்தல்கள், முஸ்லிம் சமுதாயம் நிராசை அடைந்துவிடக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் இருந்தாலும் கூட அதை தாண்டி இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதற்காகத்தான் நாம் இங்கே ஒன்று கூடி இருக்கின்றோம். முதலில் நாம் செய்ய வேண்டியது இந்த சட்ட போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஜனநாயக உரிமையின் அடிப்படையிலே இதை எப்படி அவர்கள் ஒரு தந்திரத்தின் மூலமாக அவர்கள் கையாளுகின்றார்களோ, எனக்கு இருக்கின்ற அச்சமெல்லாம் ஒரு மன்னர் ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் அந்த மன்னர் எவரையும் கேட்க மாட்டார். மன்னர் நினைத்ததுதான் சட்டம். மன்னர் வருவார், இது இப்படி அது அப்படி என்று சொல்வார், அது சட்டமாகிவிடும். இந்த மன்னராட்சியை இஸ்லாம் வெறுக்கிறது, அதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை, ஆதரிக்கவில்லை. இன்னொரு ஆட்சி முறை இருக்கிறது, எதேச்சதிகார ஆட்சி முறை, டிக்டேட்டர்ஸ். அவர்களும் அப்படித்தான். ஒரு நாட்டை சூறையாடுவார்கள். அவர்கள் நினைத்த சட்டத்தை நினைத்த மாத்திரத்தில் அவர்கள் அரங்கேற்றுவார்கள். அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்பார் யாரும் இல்லை. ஆனால் இந்த மன்னராட்சிக்கும் இந்த எதேச்சதிகாரத்திற்கும் மாற்றாக ஒரு அருமையான திட்டம் தான் ஜனநாயகம், மக்களாட்சி தத்துவம். இந்த மக்களாட்சி தத்துவத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பு சாசனம். எனவே அவர்கள் இங்கே கொண்டு வந்திருக்கின்ற சட்ட திருத்தம் என்பது வெறுமனே அவர்கள் மன்னரை போல கொண்டு வரவில்லை, எதேச்சதிகாரை போல திடீரென்று அறிவிக்கவில்லை. ஆனால் அவர்கள் ஒரு மன்னராகவும் இருக்கிறார், எதேச்சதிகாரமாக இருக்கிறார். இதை ஜனநாயகத்தின் தோளின் மீது ஏறி நின்று செய்கிறார்கள் என்பதுதான் ஆகப்பெரிய ஆபத்து. இதை நாடாளுமன்ற அவைகளிலே அதை நிறைவேற்றுகிறார்கள் என்பதுதான் ஆகப்பெரிய ஆபத்து. அவர்கள் பாபர் மசீதை இடித்தார்கள், ஆனால் மீண்டும் அதை இடிப்பதற்கு நீதிமன்றத்தின் மூலம் மீண்டும் இடித்தார்கள். அவர்கள் சட்டத்தை பயன்படுத்திக் கொண்டுதான் இதை தகர்க்கின்றார்கள். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவையில் தான் இதை சட்டமாக நிறைவேற்றுகிறார்கள். செய்கின்ற செயல் மிகவும் ஆபத்தானது. ஆனால் வழிமுறைகள் மிக சரியான வழிமுறையை கையாளுகிறார்கள். நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டதா? ஆம், விவாதிக்கப்பட்டது. நாடாளுமன்ற கூட்டுக்குழு நியமிக்கப்பட்டதா? நியமிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்திலே ஓட்டெடுப்பு நிகழ்த்தப்பட்டதா? நிகழ்த்தப்பட்டது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவையிலும்
நியமிக்கப்பட்ட மாநிலங்களவையில் அது வாக்கெடுப்பு நிகழ்த்தப்பட்டது. எல்லாமே சரியாக நடந்தது. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கும். அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக் கொண்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கு சட்டம் போட்டு திருடுற கூட்டம் இருக்கிறதே, அதுதான் இந்த நாட்டினுடைய ஆகப்பெரிய ஆபத்து. அவர்கள் ஜனநாயகத்தின் மீது ஏறி நின்று இதை செய்கிறார்கள். இந்திய அரசியல் சாசனத்தினுடைய குரல் வளையை நசித்து விட்டதை செய்கிறார்கள். மிகச் சரியாக அவர்கள் திட்டமிடுகிறார்கள். எனவே அவர்கள் எந்த ஜனநாயகத்தின் மூலமாக இதை கொண்டு வருகிறார்களோ, எந்த நாடாளுமன்ற அவைகளின் மூலமாக இதை நிறைவேற்றுகிறார்களோ, எந்த நீதிமன்றங்களின் மூலமாக இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக அதற்கு வேண்டிய துணையை நாடுகிறார்களோ, அதே சட்டத்தின் மூலமாக, அதே ஜனநாயகத்தின் மூலமாக, அதே இந்திய அரசியலமைப்பின் மூலமாக இதை எதிர்க்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. எனவேதான் ஜனநாயக சக்திகள் அனைவரும், முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, உச்ச நீதிமன்றத்தை நாடினோம். இது இந்திய இறையாண்மையை தகர்க்கக்கூடியது. இது முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டம் மாத்திரமல்ல, அரசியல் அமைப்பு சட்டத்தை தகர்த்து விடுகின்ற ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்பதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, ராஷ்டிரிய ஜனதாதளம், தமிழக வெற்றி கழகம், முஸ்லீம் லீக், மஜ்லிஸே இத்திஹாதுல் முஸ்லிமீன், தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகம், SDPI, WPI, மனிதநேய ஜனநாயக கட்சி, இப்படி எல்லா அமைப்புகளும் சேர்ந்து இதை நீதிமன்றத்தில் எதிர்க்கிறார்களே. இங்கேதான் ஜனநாயகத்தினுடைய ஒரு கோட்டையை நாங்கள் எல்லோரும் இணைந்து கட்டி காட்டுகிறோம் என்பதைத்தான் நீதிமன்றத்திலே 73 வழக்குகள் ஒரே ஒரு பிரச்சனைக்காக இந்திய வரலாற்றிலே எழுதி காட்டி இருக்கின்றோம். ஜமாத் இஸ்லாமி போன்ற அமைப்புகள், APCR போன்ற அமைப்புகள் இன்றைக்கு இதையெல்லாம் தாண்டி ஆல் இந்தியா முஸ்லிம் பர்சனல் லா போர்டு என்று சொல்லக்கூடிய முஸ்லிம் தனியார் சட்ட வாரியமும் இதற்கு மிகப்பெரிய ஒரு துணையை நடத்தி காட்டி இருக்கிறது. எனவே இதை சட்டப்பூர்வமாக நாங்கள் எதிர்க்கிறோம், ஜனநாயக பூர்வமாக நாங்கள் எதிர்க்கிறோம், அறவழியிலே எதிர்க்கிறோம் என்ற இந்த ஜனநாயக போராட்டத்திலே நடந்த அந்த வழக்காடு மன்றத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா, சஞ்சய் குமார், KV விஸ்வநாதன் ஆகியோர் அந்த வாதத்திலே கலந்து கொண்ட அந்த கேள்விகளை எல்லாம் நீங்கள் எண்ணி பாருங்கள், புரட்டி பாருங்கள். அவர்கள் கேட்ட கேள்வி, வக்ஃப் பை யூசர், இந்த வக்ஃபை நாங்கள் அங்கீகரிக்கும் போது, பல நூற்றாண்டுகளாக ஒரு வக்ஃப் இடம் அமுலிலே இருக்கும் போது அதை நீங்கள் சட்டம் போட்டு தகர்த்து விடுவீர்களா என்ற ஒரு கேள்வியை மக்கள் கேட்கவில்லை. இந்திய உயர்ந்த இடமான நீதிமன்ற நீதிபதிகள் கேட்டார்கள். அவர்கள் கேட்டார்கள், இந்து அறக்கட்டளையை இஸ்லாமியர்களை நிர்வகிப்பதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று கேட்டார்கள். கேட்டவர்கள் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா இந்த கேள்வியை வைக்கிறார். முஸ்லிம்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அறச்சொத்துக்களை முஸ்லிம் அல்லாதவர்களை நிரூபிப்பதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா என்றெல்லாம் கேட்டார்கள். கேட்டுவிட்டவர்கள் சொன்னார்கள், வக்ஃபு சட்டத்தை ரத்து செய்வதற்கு நாங்கள் இடைக்கால தடை விதிக்கின்றோம் என்று சொன்னார்கள். மாவட்ட ஆட்சியர் இதிலே விசாரணை நடத்துவதற்கு நீங்கள் அனுமதிக்க முடியாது என்று சொன்னார்கள். முஸ்லிம்கள் தான் அதிலே உறுப்பினராக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீதிமன்றம் தீர்மானிக்கின்ற 2A பிரிவை மீறுவதற்கான அதிகாரத்தை உங்களுக்கு தந்தது யார் என்று கேட்டார்கள். இப்படியெல்லாம் கேட்ட நீதிபதிகள் அவர்கள் விலை பேசப்படுவார்கள், இல்லை லோயா போன்று மர்ம கொலை செய்யப்படுவார்கள். நீதிபதிகளுக்கென்று விலை இருக்கிறது. அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு ஆளுநராக நியமிக்கப்படுவார்கள். பாபர் மசூதி வழக்கிலே 5 பேர் கொண்ட நீதிபதிகள் அங்கே தீர்ப்பு வழங்கிய பிறகு அந்த 5 பேருக்கும் கிடைத்த உயர்ந்த பதவிகளை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட், இன்றைக்கு அவர்கள் சொன்னார்கள், நீதிபதி ஓய்வு பெற்ற பிறகு வேறொரு பதவியை நாடி செல்லக்கூடாது, செல்ல முடியாது என்பதை அவர் அழுத்தம் திருத்தமாக சொன்னார் என்று சொன்னால், எந்த ஜனநாயகத்தை நீங்கள் படுகொலை செய்யவில்லாம் என்று நீங்கள் நம்புகிறீர்களோ, எந்த ஜனநாயகத்தினுடைய குரல் வளையை நசுக்கி விடலாம் என்று நினைக்கின்றீர்களோ,
எந்த நீதித்துறையை நீங்கள் மிரட்டி உங்கள் அதிகாரத்தின் மூலம் பணிய வைத்து விடலாம் என்று நம்புகிறீர்களோ அந்த நீதிமன்றம் இன்றைக்கு துணை நிற்கிறது என்பதுதான் இந்த வக்ஃப் சட்ட பிரச்சனையில் கிடைத்த முதல் வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். நீதிமன்றம் இன்றைக்கும் மீண்டும் அந்த வழக்கை எடுக்கிறது, மீண்டும் அதற்கு நாட்களை தள்ளி வைக்கிறது, மீண்டும் வழக்கு தள்ளி இருக்கிறது. உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெறுகிறார், இன்றைக்கு கவாய் நீதிபதியாக நியமிக்கப்படுகிறார், மீண்டும் இந்த வழக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. ஒன்றை மட்டும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம், இந்த சட்ட போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்துவோம். சட்ட போராட்டம் வெற்றி வரைக்கும் இந்த சட்ட போராட்டத்தை நடத்துவோம். எனவே நாம் கைக்கொள்ள வேண்டிய முதல் வழி இந்த சட்ட போராட்டம். இரண்டாவது நாம் நடத்துகின்ற போராட்டம் மக்கள் பெருந்திரள் போராட்டம். இன்றைக்கு ஜமாத்துல் உலமா போன்ற அமைப்புகளும் என்றைக்கு இந்த பிரச்சனையை எடுத்தார்களோ அன்றிலிருந்து பெரும் பெரும் போராட்டங்களை இன்று வரை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான ஒரு அருமையான முன்னெடுப்பை தான் குன்னூரிலே இன்றைக்கு ஐக்கிய ஜமாத்தும் இன்றைக்கு இஸ்லாமிய கூட்டமைப்பும் இத்தகைய முன்னெடுப்பை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த மக்கள் போராட்டம் தொடரும், இந்த போராட்டம் வீரியமடையும். ஆனால் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்ததும் இடையிலே இந்த போராட்டத்தை மடைமாற்றம் செய்வதற்காக பஹல்காம் தாக்குதலை கொண்டு வந்து நிறுத்தி இந்திய முஸ்லிம்களை எப்போதும் பலிகடாவாகக்கூடிய பாகிஸ்தானில் நடக்கக்கூடிய செயல்களுக்கெல்லாம், பாகிஸ்தான் தீவிரவாதிகள் செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் இந்திய முஸ்லிம்களை பழி சுமத்தக்கூடிய ஒரு அத்துமீறலை இன்றைக்கும் நிகழ்த்தினார்கள். பாகிஸ்தானுடைய பாவத்தை இந்திய முஸ்லிம்கள் ஏன் சுமக்க வேண்டும்? எங்கள் முன்னோர்களுக்கு மூதாதையர்களுக்கு இரண்டு வாய்ப்புகள் இருந்தன. ஒன்று, நீங்கள் இஸ்லாமிய நாடான பாகிஸ்தான் என்ற தனிநாடுகளுக்கு செல்கின்றீர்களா, இல்லை இந்த மதச்சார்பற்ற ஜனநாயக நாடான இந்தியாவிலே தங்கிவிடுகிறீர்களா என்ற வாய்ப்பு வேறு எவருக்கும் வழங்கப்படவில்லை. என் பாட்டன் முப்பாட்டனுக்கு வழங்கப்பட்ட போது என் பாட்டனும் முப்பாட்டனும் தேர்ந்தெடுத்தது பாகிஸ்தானே அல்ல, இந்திய மண்ணிலே நாங்கள் இருந்து இந்த மண்ணுக்கு உரமாவோம் என்று சொல்லி இந்த மண்ணை தேர்ந்தெடுத்த கூட்டருடைய பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள், மீண்டும் ஒரு விடுதலைக்காக ஆசாதி கோஷம் எழுப்பி இந்த மண்ணை நாங்கள் காத்தவர்கள். இன்றைக்கும் இந்த மண்ணிற்கும் இந்த சமய நல்லிணக்கத்திற்கும் இந்த நாட்டினுடைய அரணுக்கும் இன்றைக்கு உறுதுணையாக நின்று பங்களித்துக் கொள்ளக்கூடிய முஸ்லிம்கள் இன்றைக்கும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். நாங்கள் ஒருபோதும் ஜனநாயகத்தை மீறி அறவழியை மீறி எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் கையில் எடுக்கவில்லை. எனவே மக்கள் போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். பஹல்காமை கொண்டு வந்தாலும் சரி, அதில் உங்கள் சாயம் வெளுத்து போனது. நீங்கள் கொண்டு வந்த அந்த நாடகம் இன்றைக்கு அமெரிக்க அதிபரால் முடித்து வைக்கப்பட்ட அந்த நாடகம் உலகமே இன்றைக்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல் இந்தியாவிற்கு உலக அளவிலே பெரும் தலைக்குனிவை ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறது. இந்திய முஸ்லிம்களை குற்றப்படுத்தி விட வேண்டும். இங்க இருக்கக்கூடிய தொப்புள் கொடி சொந்தங்களாக இருக்கக்கூடிய சகோதர சமுதாய சொந்தங்கள் எங்களை வெறுப்பாக பார்க்க வேண்டும் என்பதற்காக வெறுப்பரசியலை நீங்கள் முன்னெடுக்கிறீர்கள். இந்த பூமியை வெறுப்பின் மண்ணாக மாற்றிவிட துடிக்கின்றீர்கள். அதற்கான அத்தனை வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். ஆனால் அத்தனை வாய்ப்புகளிலும் சஜ்ஜாதுகளும் அப்துல் வாஹிது கான்களும் தங்களுடைய இன்னுயிரை கொடுத்ததை மீண்டும் மீண்டும் எங்களுடைய உணர்வுகளை நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். உங்களுக்கு பதில் தந்து கொண்டே இருக்கிறார்கள், இந்த மண்ணின் பிள்ளைகளாக நாங்கள் இருக்கின்றோம் என்று. எனவேதான் இந்த மக்கள் போராட்டத்தை நாம் மீண்டும் இங்கே ஐக்கிய ஜமாத்திற்கும் இஸ்லாமிய கூட்டமைப்பிற்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக முஸ்லிம் சமுதாயத்திற்கும் நான் ஆழமான ஒரு கோரிக்கை வைக்கின்றேன். இதை முஸ்லிம்கள் பிரச்சனையாக மட்டும் இதை சுருக்கிவிடக்கூடாது. அதற்கு இது முஸ்லிம் போராட்டமாக இது மாறிவிடக்கூடாது. முஸ்லிம்கள் மட்டும்தான் இந்த பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டும் என்பதல்ல. முஸ்லிம்கள் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். முஸ்லிம்கள் பிரச்சனையை முஸ்லிம்கள் தான் பேச வேண்டுமா? தலித்களுடைய பிரச்சனை தலித்கள் தான் பேச வேண்டுமா? பெண்களுடைய பிரச்சனை பெண்கள் தான் பேச வேண்டுமா? இல்லை. என் சகோதர சமுதாய சொந்தங்களே, நீங்கள் பேச வேண்டிய விஷயம் இது. இந்த மண்ணினுடைய இறையாண்மையை,
இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டத்தை தகர்த்து விடக்கூடிய நடவடிக்கை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் முன்னெடுங்கள், நாங்கள் தோள் கொடுக்கின்றோம், நாங்கள் துணையில் இருக்கின்றோம். எனவே சகோதர சமுதாய சொந்தங்கள் இது போன்ற கூட்டங்களை நடத்த வேண்டும். அதற்கு அவர்களை நாம் வலியுறுத்த வேண்டும். அவர்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுப்பதில் தான் இந்த போராட்டங்கள் வெற்றி பெறும். வெறும் கண்டன கூட்டங்களாக இல்லாமல் ஊடக அரங்குகளாக, கருத்தரங்குகளாக, இதை பல்வேறு வடிவங்களில் நாம் இதை முன்னெடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே இன்றைக்கு அந்த வகையிலே ஒரு பெருமை மிகு இந்தியாவுடைய வரலாற்றை கேரளாவிலிருந்து எழுதியிருக்கிறார்கள். இது முஸ்லிம்கள் பிரச்சனை மாத்திரமல்ல, இது இந்திய நாட்டினுடைய இறையாண்மையினுடைய பிரச்சனை. எனவேதான் கேரளாவில் உள்ள ஸ்ரீ நாராயண தர்மம் மாணவ அறக்கட்டளை எங்களையும் மனுதாரராக சேர்த்துக் கொள்ளுங்கள், இந்த வக்ஃபு விஷயத்திலே நாங்கள் முஸ்லிம்களுடன் உறுதுணையாக நிற்கிறோம் என்று அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள். இது பெருமை மிகு இந்தியாவுடைய ஜனநாயகத்தினுடைய, சமூக நல்லிணக்கத்தினுடைய, நீதியினுடைய அடையாளமாக இருக்கிறது. எனவே இந்த போராட்டத்தை அனைவரும் சேர்ந்து முன்னெடுக்க வேண்டும். அடுத்து இந்த சமுதாயத்தை அறிவு தளத்திலே இங்கே வருகின்ற சகோதரர்களை நான் பார்க்கிறேன். உணர்ச்சி மிகு கோஷங்களை எழுப்புவதற்கு, முழக்கங்களை எழுப்புவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அல்லாஹு அக்பர் என்று முழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக இந்த போராட்டங்கள் வேண்டும். ஆனால் உணர்வு களங்களினால் மட்டுமே நாம் இதை வென்றுவிட முடியாது. இதை அறிவு சண்டை செய்ய வேண்டும். இங்கே வருகின்ற ஒவ்வொருவருக்கும் வக்ஃபு என்றால் என்ன என்றால் தெரிய வேண்டும். வக்ஃபு வாரியம் என்றால் என்னவென்று தெரிய வேண்டும். இங்கே சகோதரிகள் வருகை தந்திருக்கின்றீர்கள். கூப்பிட்டாங்க, வந்தோம், நாரே தக்பீர் சொன்னாங்க, அல்லாஹ் அக்பர் சொன்னோம் என்ற அடிப்படையில் அல்ல. இந்த வக்ஃபு சட்டம்னா என்ன, வக்ஃபு வாரியம் என்ன, வக்ஃபு வாரியத்தினுடைய அதிகாரம் என்ன, வக்ஃபு வாரியம் ஊழல் செய்ததா, வக்ஃபு வாரியத்தை அதிகரித்தது யார், இந்த வக்ஃபு சட்டத்தை திருத்தவே முடியாதா, 44 சட்ட திருத்தங்கள் என்ன, அமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது, பிரிவு 14, 25, 26, 29 என்ன சொல்கிறது, இதை கருத்துருவாக்க களத்திலே கொண்டு வர வேண்டும், பேசுபொருளாக மாற்ற வேண்டும். வக்ஃபு வாரியம் வக்ஃபு சட்டத்தை கையில் வச்சிருக்கா? இல்லை. இன்றைக்கு குன்னூரிலே பள்ளிவாசல் இருக்கிறது என்றால் பள்ளிவாசலுக்கு கமிட்டி இருக்கு. கமிட்டிக்கு ஒரு தலைவர் இருப்பார், முத்தவல்லி இருப்பார். அவர்கள் பைத்துல் மால்ல இருந்து வரக்கூடிய அந்த பணத்தை இமாம்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, முஅத்தின்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க, பள்ளிவாசலை பராமரிப்பாங்க. வக்ஃபு வாரியம் செய்யாது இதை. ஆனால் இந்த முத்தவல்லிகளை வக்ஃபு வாரிய கண்ட்ரோலில் இருப்பாங்க. எங்கேயாவது பள்ளிவாசலில் பிரச்சனை தகராறுன்னு வந்தால் வக்ஃபு வாரியம் தலையிட்டு தீர்த்து வைக்கும். நேரடியாக சில இடங்களிலே பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்று சொன்னால் டைரக்ட் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய வக்ஃபு வாரியம் நேரடியாக தலையிட்டு அந்த பிரச்சனையை தீர்ந்தெடுக்கும். இல்லை என்றால் நேரடியாக நிர்வாகத்தை கையில் எடுக்கும். வக்ஃபெல்லாம் ஒன்றும் சொத்தெல்லாம் கையில் வச்சுக்காது. இங்கே வக்ஃபு வாரியம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் முஸ்லிம்களால் சேர்ந்து வைக்கக்கூடியது அல்ல, அரசு இதை நியமிக்கிறது. வக்ஃபு வாரியத்திலே வருவாய்த்துறைக்கு இடம் இருக்கிறது. நில அளவை செய்வது யாரு? அரசு தான் அளவை செய்தது. என்னமோ வக்ஃபு வாரியங்கிறது இந்து அறநிலையத்துறை எப்படி ஒரு அறநிலையத்துறை அரசுக்கு கீழே இருக்கிறதோ, வக்ஃபு வாரியங்கிறது அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய, அரசால் நியமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறை. இதுவே நாம் சகோதர சமுதாய சொந்தங்களுக்கே தெரியாது, இங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு தெரியாது. நான் மீண்டும் கேட்கிறேன், அருமை சகோதரர் பிரசன்னா அவர்கள் பல விவாதங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அவர்கிட்ட கூட கேட்டேன், இந்த 44 திருத்தங்கள் சொல்லியிருக்காங்க, ஆனால் அது 100க்கு மேலே அந்த திருத்தங்கள் வருகிறது. ஒரு 5-6 மட்டும்தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அத்தனையும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன, அந்த திருத்தங்கள் என்ன என்பதை எஜுகேட், அதை மக்கள் மன்றத்தில் எடுத்து விவாத பொருளாக மாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எனவே இன்றைக்கு மிகப்பெரிய அவதூறுகளை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அந்த அவதூறுகளை முறியடிக்க வேண்டிய ஒரு மாபெரும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. பேசுவதெல்லாம் பொய். நாடாளுமன்ற அவையிலே நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எந்த விதமான கூச்சமும் இல்லாமல், ஊடக அரங்குகளிலே தொலைக்காட்சியிலே மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எந்த விதமான அடிப்படை உணர்வும் இல்லாமல், பொய்யை எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் சொல்லக்கூடியவர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு வகுப்புவாதிகள் தான், பாசிஸ்டுகள் தான். பொய் சொல்வதற்கு தயங்குவதே இல்லை. இன்றைக்கு அவர்கள்
திட்டமிட்டு பல பொய்யை கட்டமைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்திய ராணுவத்திற்கு பிறகு, இந்திய ரயில்வே துறைக்கு பிறகு முஸ்லிம்களிடம் மிகப்பெரிய சொத்து இருக்கிறது என்று உண்மையா என்று கேட்டால் முஸ்லிம்களுடைய வக்ஃபு மட்டும்தான்பா இன்றைக்கு அளவீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால உனக்கு தெரியுது இந்த அறநிலையத்துறையில் உள்ள அல்லது கிறிஸ்தவ சகோதரருடைய சொத்துக்கள் எல்லாம் இது போன்று டாக்குமெண்ட் செய்யப்பட்டு இவ்வளவு கோடி என்று வந்தால் உனக்கு தெரியும் இவ்வளவு சொத்துகள் இருக்கிறது. கபில் சிபில் வந்து நாடாளுமன்றத்தில் சொல்லும்போது சொன்னார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 பெரிய கோயில்களுடைய சொத்துக்களை எல்லாம் கூட்டினால் வக்ஃபு சொத்துகள் கம்மியாக தான் இருக்குங்க. அப்ப எப்படிப்பட்ட அபாண்டங்களை அவதூறுகளை சொல்கின்றீர்கள்? இந்திய முஸ்லிம்கள் எல்லா விதமான வளமும் பெற்று வாழ்கிறார்கள். இந்திய முஸ்லிம்களுக்கு எல்லா நலன்களும் கொடுக்கப்படுகிறது. அதைத்தான் ஒரு ஆன்மீகவாதியாக, ஒரு மடாதிபதியாக இருக்கக்கூடிய மதுரை ஆதீனம் அவருடைய அருவருக்கத்தக்க உடல்மொழியிலே சொல்கிறார், சிறுபான்மையருக்கு எல்லாம் கொடுக்கிறான், சிறுபான்மையருக்கு எல்லாம் கொடுக்கிறான் என்று சொன்னால் இந்த பொய் பிரச்சாரம், பொய் பரப்புரை எந்த அளவு வேலை செய்கிறது என்பதற்கான அர்த்தம். முஸ்லிம்களுக்கு எல்லா சொத்துக்களும் கொட்டி கிடக்கிறது என்று. ஆனால் சச்சார் அறிக்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் முஸ்லிம்களுடைய நிலை எந்த அளவுக்கு பட்டியலிடத்தவர்களையும் விட கீழாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே அடுத்து அவர்கள் சொல்கின்ற அவதூறு, வாரிய தலைவருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கிறது, அதை குறைப்பதற்குத்தான் நாங்கள் இதை கொண்டு வருகிறோம். என்ன வாரிய தலைவருக்கு அதிகாரம் இருக்கு? அவர் நினைச்சா ஒரு சொத்துன்னு சொல்லிட முடியுமா? இது வக்ஃபுன்னு சொல்லி அவர்களுடைய தனியாள முடிவு பண்ண முடியுமா? வாரியம் இருக்கிறது, வாரிய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், தீர்ப்பாயம் இருக்கிறது. அதுல வேற ஒரு பொய், தீர்ப்பாயம் கொண்டு வந்து அதை இறுதி, அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடியாது, அதற்கான வழிவகைகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இதற்கு முன்பு எத்தனையோ வழக்குகள் தீர்ப்பாய முடிவுக்கு பிறகும் கூட நீதிமன்றத்துக்கு சென்று இன்றைக்கும் நீதிமன்ற தீர்ப்பு தீர்ப்பாயத்திற்கு மாற்றமாக வந்திருக்கிறது. கடந்த கால வரலாறு எடுத்து பாருங்க. பொய் சொல்லுவதில் கொஞ்சம் கூட வெட்கம் இல்லை. அவர்கள் சொல்கிறார்கள் பெண்கள், முஸ்லிம் பெண்களுக்கு உரிமை இல்லை. இங்க பேச சகோதரரோடு சொன்னார், தலாக் சட்டத்தை பத்தி பேசுவாங்க. பேசுவது என்று சொன்னால் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. முஸ்லிம் பெண்களுக்கு உரிமை இல்லை, நாங்க தான் அந்த உரிமையை பெற்று தர போறோம், வாரியத்தில் முஸ்லிம் பெண்களுக்கு எல்லாம் இடம் வாங்கி தர போறோம், முஸ்லிம் பெண்களுக்கு அதிகாரமயப்படுத்த போகிறோம். இதை செய்வது தப்பா? ஆடு நனைகிறது என்று ஓநாய்கள் ஏன் அழுகின்றன என்று கேட்கின்றேன். இஸ்லாம் பெண் உரிமையின் மார்க்கம், விடுதலையின் மார்க்கம். இன்று நேற்று அல்ல, பெண்களுக்கு சொத்தில் பங்குண்டு என்பதை சட்டமாக 1400 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வந்த மார்க்கம். இவன் சொல்றான் வாரிய பதவி தான், வாரிய தலைவராக பதர் செய்திருந்தாங்களா பெண்கள்? ஃபாத்திமா முசவர் பெண் இருக்கத்தானே செய்யறாங்க, சிஓ பெண்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. என்ன இவன் புது கதையை சொல்றான்? ஏன் என்று சொன்னால் அதை நம்புகின்ற பொதுமனம் இருக்கிறது. ஆமா இல்ல, அவர் தானே முஸ்லிம் பெண்களுக்காக குரல் கொடுக்கிறாரு. முஸ்லிம் வக்ஃபு சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டு இருக்கின்றன. வக்ஃபு சொத்துக்களில் ஊழல் நடக்கின்றது. அந்த ஊழலை எல்லாம் தடுப்பதற்கு இவர் வர்றார். இங்க 2 வழக்கறிஞர்கள் எனக்கு பிறகு பேச இருக்கிறாங்க. அந்த சட்ட திருத்தங்களை எல்லாம் அவர்கள் முழுமையாக படித்திருப்பார்கள். அதுல ஒரு இடத்திலேயாவது இந்த ஊழலை தடுப்பதற்கு, வக்ஃபு அபகரிப்பை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. எதை சொல்லி சொன்னார்களோ அது. ஆனால் நாடாளுமன்ற அவையிலே ஒரு சொன்னார்கள், கிரீன் ரிஜிஸ் சொன்னார், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்செந்துறை கிராமத்தின் வைத்த அந்த சொத்து அபகரிப்பு தான் இதற்கே காரணம் என்று. நாடாளுமன்றத்திலேயே இன்றைக்கு நான் குன்னூர் வரும்போது மிக மகிழ்வுடன் நான் இருந்ததற்கு காரணம் இந்த மக்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். ஒரு அருமையான நாடாளுமன்ற உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறீர்கள். அவருடைய குரல் தான் அங்கே மிக வேகமாக ஒலித்தது. அவர் கேட்டால், கிரீன் ரிஜிஜுவை பார்த்து கேட்டார், எதை சொல்லி நீங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்தீர்களோ அந்த சட்டத்தை இன்றைக்கு நீங்கள் பேசி அதுதான் என்று நிரூபித்தால் என்னுடைய நாடாளுமன்ற பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்னார். நாடாளுமன்ற அவையிலே சொன்னார். ஆனால் எத்தனை பொய்களைத்தான் நீங்கள் சொல்வீர்கள். எனவே இந்த பொய்களை எல்லாம் தோலுரித்து காட்ட வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. இன்னும் சொல்வதானால், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இந்த வாரியத்திலே இடம் கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும்.
இதை வைத்துக்கொண்டு ஒரு விளையாட்டு, இதை வைத்துக்கொண்டு ஒரு விவாதம், இதை வைத்துக்கொண்டு நீதிமன்றத்தை திசை திருப்புவது. ஆனால் அவருடைய திட்டம் வேறொன்று, அவர்களுக்கு தெரியாத ஒன்றுமல்ல. இன்றைக்கு அன்பு சகோதரர் பிரசன்னா கூட ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் அந்த செய்தியை சுட்டி காட்டினார். தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் இருக்கக்கூடிய நெடுந்தெருவில் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ பிரசன்ன ராஜகோபால சுவாமி திருக்கோயிலில் அரங்காவலராக நர்கிஸ் கான் சொல்லி ஒரு ஆள் நியமிச்சிட்டாங்க. உடனே இங்கே இருக்கக்கூடிய ஹெச் ராஜா பதிவு போடுறார், ஏய் அரங்காவலர், இந்து அறநிலைத்துறை அரங்காவலர்கள் ஒரு பொறுப்பில் நர்கிஸ் கானை எப்படி நியமிக்கலாம், வேற்று மதத்தவர்களை எப்படி நியமிக்கலாம், எங்களுடைய HRC சட்டம் இதை முரணாக இருக்கிறது சொல்லிட்டு இந்துக்களுடைய சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பதற்காக நீங்க திட்டமிடுறீங்க. இன்றைக்கும் அவருடைய எக்ஸ்தல பதிவில் இருக்கு, படிக்கலாம். அந்த நர்கிஸ் கான் பாய் சொன்னார், கொஞ்சமே ஓரம் இருக்கா, நான் பேர் தான் நர்கிஸ் கான், நான் முஸ்லீம் கிடையாதுடா, எங்க வாப்பா அம்மாவும் பிள்ளை இல்லாம கஷ்டப்பட்ட போறோம். ஒரு டாக்டர்கிட்ட போனாங்க, நர்கிஸ் கான் டாக்டரு, வைத்தியம் பார்த்ததுனால நான் பிறந்தேன், அந்த நன்றி உணர்வுக்காக என் பேரை நர்கிஸ் கான் வச்சிருந்தாங்க. அந்த நர்கிஸ் கான் பேர் வச்சதை கூட உங்களுக்கு இந்து மதம் அழிந்துவிடும் என்று சொன்னால், இன்றைக்கு வாரியத்திற்குள் 2 முஸ்லிம் அல்லாதவர்களை நீங்கள் நியமிக்க வேண்டும் என்பதை சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், இது எந்த வகை நியாயம் என்பதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். காதர் பாஷான்னு சொல்லி ஒரு MLA இருக்கிறார், முஸ்லீம் நினைச்சிட்டு இருக்காங்க, முஸ்லீம் இல்லை. இன்றைக்கு சென்னை பெருவெள்ளத்திலே கர்ப்பிணி பெண்ணை காப்பாற்றிய ஒருவருக்கு யூனுஸ் கான் என்பவர் ஒருவர் காப்பாற்றினார். அந்த பொண்ணு சொன்னா, எனக்கு பையன் பிறந்தா யூனுஸ்னு பேர் வைப்பேன், பொண்ணு பிறந்தது, பொண்ணுக்கே யூனுஸ்னு பேர் வச்சான். அத்தகைய சமய நெல் எனக்கு மன்னிது. எனவே இத்தகைய பொய்யை எல்லாம் நாம் முறியடிக்க வேண்டும். அடுத்து இது ஒரு உளவியல் தாக்குதல், நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது. திட்டமிட்டவர்கள் தாக்குவார்கள். நேற்று CAA NRC என்ற ஒரு தாக்குதலை தொடுத்தார்கள். முத்தலாக் ஷரியத் சட்டத்தின் மீது கை வைத்தார்கள். காஷ்மீருடைய தனி அந்தஸ்தை பறித்தார்கள். இத்தகைய தொடர் தாக்குதல்களை நான் தொடக்கத்தில் சொன்னதை போல ஜனநாயக பூர்வமான ஒரு படுகொலை அவர்கள் செய்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்தின் வழியாக அவர்கள் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். எனவே இந்த அச்சுறுத்தலை கண்டு நிராசை அடைந்து விடக்கூடாது. 288 வாக்குகள் எதிர்ப்பாக இருந்தாலும் 232 வாக்குகள் நமக்காக ஆதரவாக இருந்திருக்கின்றன. இன்றைக்கும் நாடாளுமன்றத்தினுடைய அந்த உரையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும். இங்கே ஒரு அறிவு தளத்திலே மக்களை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக வக்ஃபு திருத்த சட்டம் ஒரு விரிவான பார்வை என்ற ஒரு புத்தகத்தை நாங்கள் தொகுத்திருக்கிறோம். ஏன் இதை தொகுத்திருக்கிறோம்? இதை பாருங்க, நாடாளுமன்றத்தில் பேசின அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினருடைய உரையும் இதில் இருக்கு. ஆல் இந்தியா முஸ்லீம் பர்சனல் லா போர்டுடைய வாதங்கள் இதில் இருக்கிறது. அகில இந்திய தலைவர் ஜமாத் இஸ்லாமி அகில இந்திய தலைவருடைய மிக விரிவான அறிக்கைகள் இதில் இருக்கு. இனி நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதற்கான பதில் இருக்கிறது. வக்ஃப் என்றால் என்ன என்பதற்கான தெளிவான விரிவுரைகள் எல்லாம் இருக்கிறது. இதை லட்சக்கணக்கில் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். சகோதர சமுதாய சொந்தங்களிடம் சென்று சேர்க்க வேண்டும். அறிவுத்தளத்தில் இதை வெல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே இந்த நிலையிலே நாம் முற்றிலும் நிராசை அடைந்துவிட தேவையில்லை. இரவு நள்ளிரவிலே சட்டத்தை அங்கே நிறைவேற்றுகிறார்கள். காலையிலே தமிழ்நாடு அரசிலே முதல்வர் கருப்பு பட்டை அணிந்து சட்டசபைக்கு வருகிறார். முதல்வரே ஒரு தீர்மானத்திலே குரல் எழுப்புகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு தொடுக்கிறது என்று சொன்னால் இதெல்லாம் நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய செய்திகள். மேற்குவங்க நாடாளுமன்றம் சொல்கிறது, இந்த மேற்குவங்கத்திலே இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்ற வார்த்தைகளை சொல்கிறார்கள். எனவே இத்தகைய நம்பிக்கைகள் எல்லாம் இருக்கின்றது. இந்த ஆக்கிரமிப்பு நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதா என்றால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன. அரசே ஆக்கிரமித்திருக்கிறது, கார்ப்பரேட்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள், முஸ்லிம்களும் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். எந்த ஒளிமுறையும் இல்லை. ஆக்கிரமித்தது யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் மீட்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அது வக்ஃபு சொத்து என்பது எந்த தனி மனிதனுடைய சொத்தும் அல்ல, இது இறைவனுடைய சொத்து. அதை விற்கவோ வாங்கவோ முடியாது. அது இறைவனுக்குண்டான சொத்தை யாரும் அபகரிக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு தரை வாடகை விட்டுக்கொண்டு அதை ஆக்கிரமிப்பது, அதிலே பல முறைகேடுகளை செய்வது என்று சொன்னால் அதனுடைய விளைவுகளைத்தான் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த வக்ஃபுக்கு சொந்தமான இன்றைக்கு வாரிய தலைவர் ஒரு அருமையான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார் அன்பு சகோதரர் நவாஸ்கனி அவர்கள். என்ன என்றால், வாரியத்திற்கு சொந்தமான காலியாக பயன்படுத்தப்படாமல் இருக்கின்ற நிலங்களை சமுதாய மக்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இது தாமதமான அறிக்கை என்றாலும் அதை வரவேற்கிறோம்.
அதில் நீங்கள் கல்விக்கூடங்கள் கட்டுங்கள், மதரசாக்களை கட்டுங்கள், மக்கள் பயன்படக்கூடிய நீங்கள் திட்டங்களை நீங்கள் ப்ராஜெக்ட் கொண்டு வந்தால் அதற்கான உங்களிடம் பட்ஜெட் இருந்தால் வக்ஃபு நிலங்களை நாங்கள் தருகிறோம் என்று முத்தவல்லிகளுக்கு இன்றைக்கு வாரிய தலைவர் கடிதம் எழுதியிருக்கிறார். எனவே வக்ஃபு சொத்துக்கள் முறையாக பயன்படுத்தப்பட்டால் முஸ்லிம்கள் கையேந்த வேண்டிய நிலை என்றைக்கும் இருக்காது. எனவே இதன் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும். ஏற்கனவே இருக்கின்ற ஆண்டாண்டு காலமாக இருக்கின்ற உச்சநீதிமன்றம் கேட்டது டெல்லி ஜாமியா மஸ்ஜித் இன்றைக்கு பல ஆண்டு காலமாக இருக்கிறது, அதற்கு பட்டா கிடையாது. ஆங்கிலேய ஆட்சி காலத்திலே வாய்மொழியினால் சொன்ன அந்த வக்ஃபை இன்றைக்கும் கடைபிடித்து வருகிறார்கள், இதை இல்லை என்று சொல்வீர்களா என்று சஞ்சீவ் கண்ணா கேட்டாரே, அந்த கேள்வித்தான் நாங்களும் கேட்கிறோம். எனவே எந்த வக்ஃபு சொத்துக்கள் எல்லாம் பயன்பாட்டில் இருக்கிறதோ அந்த வக்ஃபு சொத்துக்களுக்கான பட்டாவை வழங்க வேண்டும், அதை ஆவணத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கேட்கின்றோம். ஏனென்று சொன்னால் காலம் மாறி வருகிறது. ஒரு திருடர்கள் கூட்டத்திலே மாட்டி இருக்கிறோம், இதை ஆவணப்படுத்துங்கள் என்பதையும் கோரிக்கை வைக்கின்றோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சகோதர சமுதாய சொந்தங்களிடம் நாம் பேச வேண்டிய ஒரு காலமும் இருக்கிறது. வக்ஃப் என்றால் என்ன? முஸ்லிம் சமுதாயம் எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம்? இன்றைக்கும் ஒரு பெருநாளை ஈகை பெருநாள் என்று கொண்டாடுகிற ஒரு சமுதாயம், தனக்கு இல்லை என்றாலும் வாரி வழங்குவதை கடமையாக கொண்ட ஒரு சமுதாயம். வழிபாடுகளிலே ஐம்பெரும் கடமைகளிலே ஜக்காத்தை கடமையாக கொண்ட ஒரு மார்க்கம். உன்னிடம் இருக்கக்கூடிய பணம் உன்னுடையதல்ல, உன்னிடம் இருக்கக்கூடிய பணத்திலே 2.5 விழுக்காடு ஏழை எளியவனுக்கு வழங்க வேண்டும் என்பதை அறமாக கடமையாக கொண்ட ஒரு சமுதாயம். இறந்த பிறகு உங்களுக்கு நற்கூலி வேண்டுமா? சதக்குத்து ஜாரியா, நீங்கள் உங்கள் சொத்துக்களை தானம் செய்யுங்கள் என்று ஒரு கொடை சமுதாயம், ஒரு அற சமுதாயம், மக்களை வாழ வைக்க வந்த ஒரு சமுதாயம். அந்த முஸ்லிம் சமுதாயம் தான் இந்த வக்ஃபு மூலமாக நிலங்களை தானமாக வழங்கியது. எங்களுடைய முன்னோர்கள் வழங்கியது மதரசாக்களுக்கும் வெறும் கபர்ஸ்தான்களுக்கு மட்டுமல்ல, எத்தனை நிலங்களை முஸ்லிம் அல்லாதவர்களும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சொத்துக்குத்தான் இன்றைக்கு வேட்டு வைப்பதற்காக இத்தகைய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் பாருங்கள், மேல் விசாரத்திலே சி அப்துல் ஹக்கீம் அவர்கள் கொடுத்த வாரி வழங்கிய நிலங்களை எல்லாம் பாருங்கள். எத்தனை கல்விக்கூடங்கள், அரசுக்கு நிலம் கொடுத்தவர்கள் எங்கள் முன்னோர்கள். இன்றைக்கு உத்தமபாளையம் ஹாஜி கருத்தராவுத்தர், நீங்கள் உத்தமபாளையத்துக்கு சென்றால் அங்குள்ள அரசு மருத்துவமனையிலே பார்க்கலாம். அரசு மருத்துவமனைக்கு பெயர் ஹாஜி கருத்தராவுத்தர் அரசு மருத்துவமனை. அரசுக்கு நிலம் கொடுத்தவர்கள் எங்கள் மூதாதையர்கள். இன்றைக்கும் நீலகிரியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை, மகப்பேறு மருத்துவமனை, ஹாஜி ஃபக்கீர் முகமது ஷேக் மருத்துவமனை இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது எங்கள் முன்னோர்கள் தானமாக வழங்கிய வக்ஃபு நிலத்தை தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த சமுதாயமும் பலன் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பலனை, அந்த பயனை இன்றைக்கு பறித்துவிட துடிக்கிறது என்று சொன்னால், நான் தொடக்கத்தில் சொன்னவாறு இது முஸ்லிம்கள் பிரச்சனை அல்ல, இது ஒட்டுமொத்த சமுதாயமும் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும். சகோதர சமுதாய சொந்தங்கள் தோள் கொடுக்க வேண்டும், துணை நிற்க வேண்டும். இந்த குரல் சன்னமான குரல். நாங்கள் கத்தி ஓய்ந்து விடுவோம் என்பது மாத்திரம் நினைக்காதீர்கள். நாங்கள் வாழுகின்ற பூமியிலே தமிழக முதல்வர் அவர்கள் சொன்னது போல தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். அதே போல் முஸ்லிம்கள் போராடுவார்கள், முஸ்லிம்கள் வெல்வார்கள், வென்றே தீர்வார்கள், வெற்றி நிச்சயம் என்பதை சொல்லி இத்தகைய நல்ல ஏற்பாட்டை செய்த தோழர்களுக்கு என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவர் ஒருவனுக்கு.